வணக்கம், என்னோட பேர் முத்து சோலையப்பன். லாஸ்ட் செஷனில் வந்து என்ன டூல்ஸ் யூஸ் பண்ணி கம்பெனியோட பெர்ஃபார்மன்ஸஸை வந்து கம்பேர் பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிறத பார்த்தோம். வீடியோவில் வந்து ப்ராக்டிக்கலாக வந்து அந்த சைட்டில் போய் எப்படி அதை செக் பண்ணுறதுங்கிறத நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். ஸோ screener.in இந்த வெப்சைட்டுக்குள்ளே போனீங்கன்னா இதில் போயிட்டு இங்கே சர்ச் பாக்ஸில் போய் நீங்கள் வந்து எந்த கம்பெனி பற்றி நீங்கள் வந்து சர்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை பற்றின கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நம்ம ஒரு எக்ஸாம்பிள் வந்து பஜாஜ் ஃபினான்ஸ் தான் வந்து எக்ஸாம்பிளாக பார்த்தோம், அதையே பார்ப்போம். ஸோ பஜாஜ் ஃபினான்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இங்கே டைப் பண்ணோடே இங்கே வந்துடும் அது ஆட்டோமேட்டிக்காக. ஸோ அதை நான் கிளிக் பண்ணேன்னா இப்போது இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனி பற்றின டீட்டெயில்ஸ் இங்கே வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அண்ட் இந்த கம்பெனியோட மார்க்கெட் கேபிட்டல் எவ்வளோ, கரண்ட் ப்ரைஸ் எவ்வளோ, ஹை அண்ட் லோ எவ்வளோ, இது வரைக்கும் பிஎஸ்சியில் வந்து என்ன இதில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு, என்எஸ்சியில் அந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் இருக்கும். கீழே அப்படியே ட்ராக் பண்ணிங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாஸ்ட் 1 இயரோட பர்ஃபார்மன்ஸ் இங்கே காமிச்சிருப்பாங்க. நீங்கள் 1 மந்த் செலக்ட் பண்ணலாம், இல்லாட்டி 6 மந்த் செலக்ட் பண்ணலாம், இல்லை 5 இயர்ஸ் செலக்ட் பண்ணலாம். ஸோ இல்லை மேக்ஸிமம் இது செலக்ட் பண்ணிங்கன்னா அவங்க ஆரம்பித்த டைமில் அந்த 2006 உங்களுக்கு வந்து இன்றைக்கி டேட்டில் என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ 5 இயர்ஸ் எடுத்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு தெரியுங்க, லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 1000 ருபீஸில் ட்ரேட் ஆகிட்டு ஸ்டாக் வந்து இன்றைக்கி டேட்டில் ஒரு 5000 ருபீஸுக்கு ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இந்த டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெரிய வரும். அதே மாதிரி இந்த கம்பெனி பற்றின ப்ரோஸ் அண்ட் கான்ஸ். ஸோ இந்த கம்பெனி வந்து இவ்வளோ ப்ராஃபிட் கொடுத்துட்ருக்காங்க, அதே மாதிரி இந்த கம்பெனியில் என்ன நெகட்டிவ், இதெல்லாம் வந்து உங்களுக்கு தெரியும். முக்கியமான விஷயம் இதான், பியூர் கம்பேரிசன். ஸோ இந்த கம்பெனியை பற்றி நீங்கள் அனலைஸ் பண்ணல, இந்த கம்பெனியோட காம்படிட்டரை வந்து எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறாங்கங்கிறது இதில் நீங்கள் பார்த்தா தெரியும். இப்போ பஜாஜ் ஃபினான்ஸுக்கு யார் காம்படிட்டர் பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க, பஜாஜ் ஃபின்சர்வ், எஸ்பிஐ கார்ட்ஸு, ஹெச்டிஎஃப்சி, இந்த மாதிரி வந்து இந்த 7 கம்பெனிஸ் வந்து காம்படிட்டர். ஸோ அந்த 7 கம்பெனியோட கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் எவ்வளோ, அதே மாதிரி உங்களுக்கு ப்ரைஸ் டு ஏர்னிங் ரேஷியோ எவ்வளோ, மார்க்கெட் கேபிட்டல் எவ்வளோ, இப்போது அதே மாதிரி இப்போது இங்கே பார்த்தீங்கன்னா வந்து நெட் ப்ராஃபிட் லேட்டஸ்ட் குவார்ட்டருக்கு எவ்வளோ இருக்குது, அது வந்து க்ரோ ஆகிருக்கா கம்மியாக இருக்கா போன வருஷத்துக்கு இதே குவார்ட்டரில் பண்ணும்போது. ஸோ இந்த டீட்டெயில் எல்லாம் பார்த்துக்கலாம். அதேமாதிரி சேல்ஸ் இந்த குவார்ட்டரில் எவ்வளோ சேல்ஸ் பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரி ஃபுல் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். இதில் வந்து நீங்கள் இன்கேஸ் டக்குன்னு இது பார்க்கல, நீங்கள் வந்து எஸ்பிஐ கார்டுக்கு டக்குன்னு போகணுன்னு நினச்சிங்கன்னா அதை கிளிக் பண்ணிங்கன்னா எஸ்பிஐ கார்டோட டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும். ஸோ நம்ம வந்து பழைய இதுக்கே போவோம். ஸோ பஜாஜ் ஃபினான்ஸுக்கே போவோம். இங்கே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இதில் அப்படியே கீழே ட்ராக் பண்ணிங்கன்னா குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ் வரும். ஸோ குவார்ட்டர்லி எவ்ரி குவார்ட்டர் அவங்க என்ன ரிசல்ட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணிக்காங்க, எவ்வளோ ரெவென்யூ, எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டு, எக்ஸ்பென்ஸு, ப்ராஃபிட்டு, நெட் ப்ராஃபிட்டு எல்லாமே உங்களுக்கு இதில் வந்துடும். அதே மாதிரி ப்ராஃபிட் அண்ட் லாஸ், ப்ராஃபிட் இல்லை எவ்ரி இயர் ஆன் இயர் 2015 எவ்வளோ, 16, 17 அந்த மாதிரி வந்து டோட்டலாக உங்களுக்கு ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸு, நெட் ப்ராஃபிட்டு எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு இதில் வந்துடும். அது மட்டும் இல்லைங்க, கீழே இங்கே பார்த்தீங்கன்னா காம்பவுண்டட் சேல்ஸ் க்ரோத். இவங்க வந்து 5 இயர்ஸில் வந்து 37% வந்து காம்பவுண்டட் சேல்ஸ் க்ரோத்து கொடுத்துருக்காங்க, 3 இயர்ஸில் 38%. அதே மாதிரி ப்ராஃபிட் எவ்வளோ, ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 42% இயர் ஆன் இயர் வந்து காம்பவுண்டிங்கில் வந்து க்ரோ ஆகிருக்கு அவங்களோட ப்ராஃபிட்டு. ஸ்டாக் ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா காம்பவுண்டட் க்ரோத்தில் பார்த்தீங்கன்னா 10 இயர்ஸில் வந்து 54% க்ரோத் கொடுத்துருக்காங்க ஸ்டாக்கோட ப்ரைஸில். அதே மாதிரி ரிட்டர்ன்ஸ், இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். இப்போ பேலன்ஸ் ஷீட்டில் உங்களுக்கு என்ன வரும், அசெட்ஸ், லைபிலிட்டிஸ், இது எல்லாமே வந்துடும். இயர் ஆன் இயர் அவங்களோட இது எப்படி இருக்குன்னு நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். அதே மாதிரி கேஷ் ஃப்ளோ, கீழே இது ரேஷியோஸு, இந்த ரேஷியோஸும் நீங்கள் பார்த்து நீங்கள் இது கம்பெனி பற்றி நீங்கள் அனலைஸ் பண்ணலாம். அண்ட் இது முக்கியமான இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன். இப்போ இந்த ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னில் இந்த கம்பெனியோட ஷேர்ஸை யார் ஹோல்டு பண்ணுறா, இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ப்ரொமோட்டர்ஸ் 55% ஆஃப் த ஷேர்ஸ் வந்து ஹோல்டு பண்ணுறாங்க. ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 19% ஆஃப் த ஷேர்ஸ் வந்து ஹோல்டு பண்ணுறாங்க. அந்த மாதிரி பப்ளிக் எவ்வளோ, அதர்ஸ் எவ்வளோ, ஜென்ரல் பப்ளிக், இந்த மாதிரிலாம் இருக்குது. இப்போ இதுலேயே வந்து ப்ரொமோட்டர்ஸ் யாரெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா இங்கே ப்ளஸ் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த 55%ஓட பிரேக்கப். இந்த 55% பார்த்தீங்கன்னா பஜாஜ் ஃபின்சர்வ்னு அவங்களோட பேரண்ட் கம்பெனி பார்த்திங்கன்னா அவங்க 54.99% வந்து ஹோல்ட் பண்ணுறாங்க. மிச்சத்துலாம் பார்த்தீங்கன்னா அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாம் பஜாஜ், மதுர் பஜாஜ், ராகுல் பஜாஜ், ராஜீவ் பஜாஜ் இந்த மாதிரி இருக்கும். அவங்க யார் எவ்வளோ ஹோல்டு பண்ணுறாங்கன்னு வரும். இப்போ அதே மாதிரி எஃப்ஐஐஸ் இதில் பார்த்தீங்கன்னா ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் சிங்கப்பூர் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கு, மொரிஷஸ்லேருந்து ஒரு கம்பெனி இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி இப்போ பப்ளிக்கில் வந்து மகாராஷ்டிரா ஸ்கூட்டர்ஸ்னு ஒரு கம்பெனி இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதர்ஸுங்கிறது இதுதான், இந்த 0.49ங்கிறது இந்த ஜென்ரல் பப்ளிக் எவ்வளோ பேர் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் ஓவரால் உங்களுக்கு உண்டான பிரேக்கப் இது. ஸோ இதை நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடச்சிரும் யார் இந்த கம்பெனியில் வந்து மேக்ஸிமம் ஹோல்டு பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு.
அது மட்டும் இல்லை, இங்கே டாக்குமெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக அது அந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா என்னென்ன ப்ரெஸ் ரிலீஸ் இருக்குது அதெல்லாம் இங்கே கிடச்சிரும். எல்லாமே ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு நட்ஷல்ல இருக்கும் உங்களுக்கு. நீங்கள் ஒவ்வொன்றுத்துக்கும் தனித்தனியாக போய் தேட தேவையில்லை. இங்கே ஆனுவல் ரிப்போர்ட்ஸ் இருக்குது, இயர் ஆன் இயர் ஃபினான்ஷியல் இது, கிரெடிட் ரேட்டிங்ஸோட டீட்டெயில்ஸ் இங்கே இருக்குது. ஸோ இது கம்ப்ளீட் டீட்டெயில்ஸும் உங்களுக்கு இந்த ஒரு சிங்கிள் சைட்டில் வந்து நீங்கள் போய் பார்த்துக்கலாம். ஸோ இந்த டூல் வந்து இந்த சைட் மூலிமா நீங்கள் போய் பார்த்து ஒவ்வொரு கம்பெனி அவங்களோட காம்படிட்டர்ஸு அவங்களோட பர்ஃபார்மன்ஸை எல்லாத்தையும் வந்து நீங்கள் அனலைஸ் பண்ணலாம். இது பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து ஒரு நல்ல டீட்டெயில்டு இன்ஃபர்மேஷன் கிடைக்கும் ஒவ்வொரு கம்பெனி பற்றியும். ஸோ ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கை பற்றி பார்ப்போம். See you, bye.